லிக்விட் நைட்ரஜன் ட்ரை ஐஸ்ன்றது பார்த்தோம்னா இட்ஸ் -190 டிகிரி செல்சியஸ் மைனஸில் இருக்கும். ஸோ லிக்விடை அது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு லிக்விட். இட் இஸ் அன் ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஒரு இனர்ட் கேஸ். இன்னுமே என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி -196 டிகிரியில் இருக்கிறத நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, கன்வெர்ட் உடனே பண்ணோம்னா அப்படியே இந்த புகையாக வரும். இந்த ஸ்மோக் எஃபெக்ட்ன்றாங்களா பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாலெல்லாம் போடுவாங்க, நம்ம அந்த டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணுறக்கூடிய அந்த ஐஸ், அந்த மாதிரி அதுதான் லிக்விட் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரை ஐஸ் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீசிங், சில்லிங், பேக்கிங். அப்படின்ற பேக்கிங்னா கேஸ் ஃபார்மில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். லைக் மில்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சில்லிங் இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கட் பண்ண மீட்டு, சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சில் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சில்லிங்க்கு, ஃப்ரீசிங்க்கு இந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இதை வந்து நம்ம வந்து உட்கொள்ளக்கூடாது. அது வந்து ஒரு உணவே கிடையாது. லிக்விட் நைட்ரஜன் இஸ் நாட் அ ஃபுட். எங்கேயுமே நாங்கள் வந்து ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்கட்டை நினச்சி அந்த குழந்தைங்க வாயிலையோ இல்லை பெரியவங்களுக்கோ வேணும்னு வாயில் போட்ட உடனே அப்படி புகையாக வரும். அது ஒரு ப்ளஸர், ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்களாம் புகை வருதுன்றது மிக மிக தவறான செயலை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த பிஸ்கட்டில் பண்ணவே கூடாது. எந்த ரூபத்திலையுமே நம்ம உடலில் வந்து அந்த -196 டிகிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஐஸ் நம்ம உடலுக்குள்ளே போவே கூடாது. அப்படி போச்சுன்னா அது போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூவுமே நெக்ரோசிஸ் பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும், ஃப்ரோஸ் பைட்டுன்னு சொல்லுவோம். அது அப்படியே பண்ணிடும். ஸோ நாக்கில் வச்சோம்னா, உதட்டில் வச்சோம்னா அப்படி அந்த இடம் பொசுங்கிடும். நாக்கு உணவு குழாய்க்குள்ளே போச்சுன்னா ஃபுல் இன்டெஸ்டைனும் ஓட்ட போட்டுச்சுன்னா பெரிய ஆப்ரேஷன், உயிருக்கு ஆபத்து.